சத்தங்கள் நிறைய கேட்டது. ஏர்போர்ட் குறிச்சு நிறைய சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. ஒரு கிட்டத்தட்ட 20,500 பேர் டூரிஸ்ட் இங்க மாட்டின்னு இருக்காங்க. மக்கள் வெளியில் நடமாடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அங்கே மேலே வந்து அந்த மிசைல்ஸ் அட்டாக்ஸ் நடந்துட்டு இருக்கு, இல்லை அந்த ட்ரோன் அட்டாக் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. சத்தங்கள் நிறைய கேட்டது. நேற்று விடியற் காலையில இருந்து சத்தம் வந்து நிறைய கேட்டது. ஏர்போர்ட் குறிச்சு நிறைய மிசைல்ஸும் ட்ரோன்ஸும் அனுப்பி இருக்கிறாங்க. நீங்க அவசியம் இருந்தாலொழிய கண்டிப்பா வெளியே போகாதீங்க, வீட்டுக்குள்ளார இருங்க. வீட்டுக்குள்ளார இருக்கும்போது கூட கண்ணாடி ஜன்னல் பக்கமோ பால்கனி பக்கமோ வராதிங்க. அபுதாபி தான் கேபிட்டல், அதனால வந்து அபுதாபியை வந்து அவங்க குறி வச்சிருக்கிறாங்க. ஈரான் வந்து ராணுவ தளங்கள், போர்ட்டு, ஐகானிக் பில்டிங் சொல்லுவாங்க. புர்ஜ் கலிஃபா, புர்ஜ் அல் அராப். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா புர்ஜ் கலிஃபா வந்து உலகத்திலே உயரமான கட்டணம். அந்த கட்டடத்து மேல ஒரு வெடிகுண்டு விழுந்ததுன்னா அது வந்து உலகம் முழுக்க ஒரு செய்தியா வரும். ஆனால் ஈரான் அடிக்கிற ஒவ்வொரு மிசைலையும் ட்ரோனையும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸு ஆனால் கொஞ்சம் தாழ பறந்து வர மிசைல்ஸு அதனுடைய டெப்ரிஸ் பாகங்கள் கீழே விழும். ஒரு பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர் ஒருத்தர் இறந்துட்டாரு. இங்கே தான் வானுயர்ந்த கட்டிடங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் இந்த 2 எமிரேட்ஸ் தான் குறிப்பாக வந்து அமெரிக்காவுடைய ஃபைட்டர் ஜெட் வந்து 2 கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா உடனே பங்கு சந்தைகள் இறங்கும். ஈரானோட ஃபைட்டர் ஜெட் 2 கிராஷ் ஆயிடுச்சுன்னு சொன்னா உடனே ஏறும். கடந்த 2 வருஷத்துல மட்டுமே கிட்டத்தட்ட 6,10,000 கோடி அப்படிங்கிற அளவுக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பங்குகளை இங்க வித்திருக்கிறாங்க. $100 தானா விலை இறங்கணும், $99 தான் விலை இறங்காதுன்றது லாஜிக் கிடையாது. அதிகபட்சமா இறங்கி இருக்கிறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி. ஃபைவ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்முடைய பங்குச்சந்தை நிபுணர் திரு பியா சுந்தரபிள்ளை இணைந்திருக்கிறார்கள். பேசி நிறைய விஷயங்களுக்கு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், முதல்ல வந்து அங்கே நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு நான் இந்த நேர்காணலில் தொடங்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் சேஃபாக இருக்கீங்களா? நாங்கள் எல்லாருமே கம்ப்ளீட்லி சேஃப் தான். போர் வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கும் ஈரானுக்கும் நேரடியான போர் கிடையாது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நேரடியான போர். இதில் அமெரிக்காவும் இஸ்ரேல் பக்கம் நிற்கிறாங்க, போர் படைகளை அனுப்பியிருக்கிறாங்க. இருந்தாலுமே யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், சவுதி அரேபியா, கத்தார், குவைத் இந்த மாதிரி நாடுகள்லாம் அமெரிக்காவுக்கு அந்த லாஜிஸ்டிக் சப்போர்ட், அதாவது அவங்க கப்பல் வந்து இந்த துறைமுகத்துல வந்து இறங்குறதுக்கு, அவங்களுக்கு வந்து ரீஃபியூல் பண்றதுக்கு, அவங்களுக்கு உணவுகள் எடுக்கிறதுக்கு, இந்த லாஜிஸ்டிக் சப்போர்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால ஈரான் வந்து மற்ற நாடுகள் மேலேயும் கொஞ்சமா, இஸ்ரேல் மேல ரொம்ப மூர்க்கமா தாக்குறாங்க, ஆனா மற்ற நாடுகள் மேலேயும் தாக்குதல் நடக்குது. பெரும்பாலும் வந்து தாக்குதல்னு பாத்தீங்கன்னா மிசைல்ஸ் அல்லது ட்ரோன்ஸ். இப்ப பெரும்பாலும் சண்டைனாலே வந்து மிசைல்ஸ், இந்த ட்ரோன்ஸ். ஸோ அதுல வந்து ஹியூமன் லாஸ் ஆஃப் லைஃப் வந்து ரொம்ப குறைவு வாய்ப்பு. ஆனா ஈரான் அடிக்கிற ஒவ்வொரு மிசைலையும் ட்ரோனையும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அதை வானத்திலேயே எதிர்கொண்டு அதை தாக்கி அழிக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் தாழ பறந்து வர மிசைல்ஸை அவங்க இன்டர்செப்ட் பண்ணி அதை அடிக்கும்போது அதனுடைய டெப்ரிஸ் பாகங்கள் கீழே விழும். அந்த மாதிரி கீழே விழுந்து சனிக்கிழமை ஒரு பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர் ஒருத்தர் இறந்துட்டாரு. ஒரு 2-3 பேருக்கு அடிபட்டிருக்கு. ஈரான் வந்து ராணுவ தளங்கள், போர்ட்டு அல்லது முக்கியமான ஐகானிக் பில்டிங் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்க வந்து புர்ஜ் கலிஃபா, புர்ஜ் அல் அராப், அந்த மாதிரி சில ஐகானிக் பில்டிங்ஸ் டார்கெட் பண்றாங்க. சிவிலியன்ஸ் ஏரியா வந்து அவங்க டார்கெட் பண்ண மாட்டாங்க. ஆனா ஒட்டுமொத்தத்துல யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட அரசாங்கம் ரொம்ப நல்ல விதமா கையாளுறாங்க. பொதுமக்கள் இடையில பேனிக் எதுவும் கண்டிப்பா கிடையாது. பயங்கர சத்தமா இருக்கு, பட் நாங்க சேஃபா தான் இருக்கிறோம் அப்படின்னு நேற்று காலையில வந்து எல்லாரும் சொல்லும்போது நான் வந்துட்டு பார்த்தேன். அண்ட் ஆல்சோ வந்து சமூக வலைதளங்கள்ல பார்த்தா மக்கள் வெளியில நடமாடிட்டு இருக்கிறாங்க. ஆனா அங்க மேல வந்து அந்த மிசைல்ஸ் அட்டாக்ஸ் நடந்துட்டு இருக்கு, இல்லை அந்த ட்ரோன் அட்டாக் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அண்ட் அது சம்பந்தமா வந்து வீடியோ காணொலிகள் பதிவிட்டு அதுக்கு ரன்னிங் கமெண்ட்ரி வேற வந்துட்டு இன்ஸ்டால எல்லாம் பார்க்க முடியுது, கொடுத்துட்டு இருக்காங்கிறது. அவ்வளோ தூரம் வந்துட்டு அவங்க செக்யூர்டா வச்சிருக்கிறாங்களா அப்படின்னு எங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது பார்க்கும்போது. அரசாங்கத்திலேயே சில அட்வைசர் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. நீங்க அவசியம் இருந்தாலொழிய கண்டிப்பா வெளியே போகாதீங்க, வீட்டுக்குள்ளார இருங்க. வீட்டுக்குள்ளார இருக்கும்போது கூட நீங்க வந்து கண்ணாடி ஜன்னல் பக்கமோ
பால்கனி பக்கமா வராதீங்க. ஒரு திடீர்னு ஏதோ ஒரு வெடி வெடிச்சுது. அப்ப அந்த அதிர்வுனாலே அந்த கண்ணாடிகள்லாம் நொறுங்கி அது நம்ம மேல படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாரி அவங்க அறிவுரை குடுத்தாங்க. இருந்தாலும் நெறைய பேருக்கு வந்து என்ன நடக்குது? மிசைல் வானத்துல எப்படி பறக்குதுன்னு பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஸோ அந்த மாரி வெளிய போயிருக்கிறாங்க. ஆனா இந்த கிரைசிஸ் வந்து ரொம்ப நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஒன்று கிட்டத்தட்ட 95% ஆப்ஜெக்ட்ஸ் ட்ரோன் பறக்கும். அது எல்லாத்தையும் வானத்திலேயே மடக்கி தாக்கி இருக்கிறாங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயம். 2வது பொதுமக்களுக்கு என்னென்ன உதவி தேவையோ ஃப்ளைட் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஒரு கிட்டத்தட்ட 20,500 பேர் டூரிஸ்ட் இங்க மாட்டின்னு இருக்காங்க. ஆனா அந்த 20,500 பேருக்குமே ஹோட்டல்ஸ் ஃப்ரீ, சாப்பாடு ஃப்ரீ. வேற ஏதாவது ஃப்ளைட்ல டிக்கெட் புக் பண்ணி போறதா இருந்தா அதுக்கு உண்டான காசும் ஃப்ரீ. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு சின்ன குறை கூட நம்ம துபாய்லயோ அல்லது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்லயோ நம்ம சொல்ல முடியாது. ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. இப்போ யுஏஇ பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 7 எமிரேட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த 7 இதில் வந்து துபாய் அஃபெக்ட் ஆயிருக்குங்கிறது தெரியும். அண்ட் அஃபெக்ட் ஆகல, பட் பெட்டர் வெல் ஹேண்டில்டுங்கிற மாதிரி பார்க்க முடியுது. அண்ட் அபுதாபிலையும் இது நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. வேற எந்தெந்த எமிரேட்ஸ்ல இது நடந்திருக்கு? பொதுவாங்க வந்து இந்த 7 எமிரேட்ஸ் இருந்தாலுமே அபுதாபி தான் கேபிட்டல். அதனால வந்து அபுதாபியை வந்து அவங்க குறி வச்சிருக்கிறாங்க. இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டெல்லி தான் கேபிட்டல். ஏறக்குறைய அபுதாபி அந்த மாதிரி. ஆனா டெல்லியை விட மும்பை வந்து ஒரு கமர்ஷியல் கேபிட்டல்னு சொல்லலாம். சோ துபாய் வந்து அந்த மாதிரி தான். துபாய் வந்து ஒரு கமர்ஷியல் கேபிட்டல். இங்கதான் வானுயர்ந்த கட்டிடங்கள் எல்லாமே இருக்கும். சோ அதனால இந்த 2 எமிரேட்ஸ் தான் குறிப்பா வந்து தாக்கி இருக்கிறாங்க. அது இல்லாம மற்ற எமிரேட்ஸ், ஷார்ஜான்னு ஒரு எமிரேட்ஸ் இருக்கு. இந்த அங்க வந்து ஷார்ஜா மால் அப்படின்னு ஒரு பெரிய மால் இருக்கு. அந்த மால்ல வந்து அட்டாக் நடந்திருக்கு. அதே போல ரசல் கைமான்னு ஒரு எமிரேட்ஸ் இருக்கு. அங்கேயும் அட்டாக் நடந்திருக்கு. சோ எல்லா எமிரேட்ஸையும் தாக்குறாங்க. ஆனா அதிகபட்சமான தாக்குதலுக்கு உண்டாகிறது வந்து துபாயும் அபுதாபி. இப்போ இங்கே வந்து ஒரு டென்ஷன் இருக்கும். ஏன்னா தமிழர்கள் அதிகமாக, அதுவும் இந்தியர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய நாடுகள்னு எடுத்துக்கிட்டா அதில் யுஏயும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இங்கே நேட்டிலிருந்து வந்து ஒரு பதட்டம் நிலவிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு பதட்டம் தேவையா அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே அவங்களோட உறவினர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. கொஞ்சம் பயத்தோட இருக்கிறதையும் பார்க்க முடியுது. சேனல்களில் பார்க்கும்போது வந்து கொஞ்சம் பதட்டம் எக்ஸ்ட்ரா இருக்கிற வரையும் பார்க்க முடியுது. அதனால தான் இந்த கேள்வி முன்னாடி வைக்கிறேன். பொதுவா வந்து ஒரு நாடு இன்னொரு நாட்டை தாக்கும்பொழுது அந்த ராணுவ தளங்களை தான் தாக்குவாங்க. ரெசிடென்ஷியல் ஏரியா, குடியிருப்பு பகுதிகளை தாக்க மாட்டாங்க. பட் சில நேரங்கள்ல ஒரு டேமேஜ், ஒரு கோபம் அதிகமாச்சுன்னா, ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா புர்ஜ் கலிஃபா வந்து உலகத்திலே உயரமான கட்டணம். அந்த கட்டடத்து மேல ஒரு வெடிகுண்டு விழுந்ததுன்னா அது வந்து உலகம் முழுக்க ஒரு செய்தியா வரும். சோ அந்த மாதிரி தாக்குவாங்க. நம்ம சாதாரணமா குடியிருப்புல இருக்கிறவங்க அந்த குடியிருப்புல இருந்தாங்கன்னாக்கா இதனால பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு. இது போல ஏதாவது ஒரு டெப்ரிஸ் ஏதாவது விழுந்து ஒரு சிறிய சேதம் ஏற்பட்டால் ஏற்படலாம். அதுக்கு உண்டான வாய்ப்புகளும் பாத்தீங்கன்னா 0.01% குறைவுதான். பட் நீங்க அங்க இருக்கீங்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? டென்ஷன்ஸ் அதிகமா இருந்ததா உங்களுக்கு? அந்த அளவுக்கு உயிருக்கு பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் கிடையாது. சத்தங்கள் நிறைய கேட்டது. நேற்று விடியற் காலையில இருந்து சத்தம் வந்து நிறைய கேட்டது. ஒரு துபாய் அரசாங்கத்துல இருந்து ஒரு மெசேஜ் கொடுத்திருந்தாங்க. எதிரிகளுடைய ட்ரோனையும் மிசைலையும் நாங்க இன்டர்செப்ட் பண்ணி அதை வெடிக்கிறோம். அதனால வர சத்தம் தான் இது. ஆனால் நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. நீங்க வந்து பொதுவா வந்து இந்த மாதிரி நேரங்கள்ல சில ரூமர்ஸ் வந்து நிறைய வரும். அதெல்லாம் எதுவும் நம்பாதீங்க. அரசாங்கத்தினுடைய அபிஷியல் பேஜஸ் என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் கேட்டு நடங்க அப்படின்னு செய்தி அனுப்பியிருந்தாங்க. அது உண்மைதான். என்னோட வீட்டுல இருந்து ஒரு ஏர்போர்ட் ஒரு 2-3 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஏர்போர்ட்டை குறி வச்சு நிறைய மிசைல்ஸும் ட்ரோன்ஸும் அனுப்பி இருக்கிறாங்க ஈரான்ல. சோ அதனால அங்க டேமேஜ் ஏற்பட்டது அப்படிங்கறதையும் பார்க்கணும். ஆமா, ஒரு ஏர்போர்ட்ல கன்கார்ஸ்ல கொஞ்சம் விழுந்திருக்கு. சோ அதனால எனக்கு கொஞ்சம் சத்தம் வந்து கொஞ்சம் கூடுதலாவே கேட்டது. பட் இருந்தாலும் பயப்படுற அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம வீட்டுக்குள்ளவே இருந்துட்டோம்னா, சேஃப்டியா இருந்துட்டோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நேரடியான போர். இதில் அமெரிக்கா உள்ள வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அப்போ என்ன வகையில் வந்து பங்குச்சந்தையை இது வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கு? என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க? 2 நாள் லீவு, மண்டே வந்தோடனே எப்படி இருக்கும்னு தெரில, ஏன்னா இங்கே போர் பதற்றம் இருக்குது அப்படிங்கிறப்ப எப்படி இருக்கும்னு தெரில அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. ஸோ அது சம்பந்தமான சில விஷயங்களையும் பேசலாம்னு நினைக்கிறேன். இது வந்து இப்போ நீங்கள் ஒரு வீடு வச்சிருக்கிறீங்க, நினைச்சப்ப விற்க முடியாது. ஆனால் இந்த பங்குன்றது நீங்கள் நினைச்சப்ப வித்தா, அதில் ஏதாவது ஒரு கெட்ட செய்தி வந்ததுன்னா உடனே கொஞ்சம் பயம் அதிகமாயிட்டு உடனே அந்த பயத்துல வந்து நிறைய பேர் விற்க ஆரம்பிப்பாங்க. அதனால இந்த பைனான்சியல் மார்க்கெட்ஸ் வந்து பேனிக் ஆகக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காகவே வார நாட்கள்ல சண்டை ஆரம்பிக்காம சனிக்கிழமை காலையில சண்டை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது என்ன நடக்கும்? சனிக்கிழமை காலையில இருந்து ஞாயிற்றுக்கிழமை இரவுக்குள்ளார இந்த போர் ஒரு முடிவுக்கு வந்து விட்டு இருந்தால் பங்குச்சந்தைகள் பெருசா ரியாக்ட் ஆயிருக்கு.
ஆனா ஈரான் வந்து நம்ம நினைக்கிற அளவுக்கு சாதாரண நாடு கிடையாது. 1980 ம். ஆயில் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க நிறைய ட்ரோன்ஸ், நிறைய மிசைல்ஸ் இது எல்லாமே வச்சிருக்கிறாங்க. அதனால இந்த போர் வந்து இவங்க எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமா நீள்கிறது. அதுவும் இல்லாம குறிப்பா வந்து இந்த ம். போர் நடக்கும்போது திடீர்னு ஒரு சில செய்திகள் வரும். அமெரிக்காவுடைய ஃபைட்டர் ஜெட் வந்து 2 கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா உடனே பங்குச் சந்தைகள் இறங்கும். ஈரானோட ஃபைட்டர் ஜெட் 2 கிராஷ் ஆயிடுச்சுன்னு ம். சொன்னா உடனே பங்குச் சந்தைகள் ஏறும். அது அந்த வோலடைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ம். இன்னைக்கு கெட்ட நேரம் அமெரிக்கா வந்து அவங்களுடைய 3 ஃபைட்டர் ஜெட்டை இழந்திருக்கிறாங்க. இது ம். வந்து ஈரான் வந்து அந்த ஃபைட்டர் ஜெட்டை சுட்டு வீழ்த்திட்டதா சிலர் சொல்றாங்க. ஆனா அமெரிக்கா தரப்புல என்ன சொல்றாங்கன்னா ஃப்ரெண்ட்லி ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய ம். நட்பு நாடுகளே அதை தவறுதலா சுட்டு வீழ்த்திட்டு இருக்கிறாங்க. அதனால பங்குச் சந்தைகள் ம். இன்னும் கூடுதலான சரிவை சந்திச்சது. இப்போ பங்குச்சந்தை சரிவில் ஆரம்பிச்சிருக்கு. ஆனா, இப்ப நம்ம செய்திகள் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, குறிப்பா வந்து ஈரான் குறி வைக்கிற பகுதிகள் என்னன்னா, எண்ணெய் சுத்திகரிப்பு பகுதிகள். அந்த க்ரூட் ஆயில் எடுக்கிறது, அந்த மாரி சுத்திகரிப்பு பகுதிகள்ல வந்துட்டு அவங்க அட்டாக் பண்றாங்கங்கிற செய்திகள அதிகமா பார்க்க முடியுது. அப்படிங்கிறப்ப இங்க கச்சா எண்ணெய் விலை வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல எந்த பாயிண்ட்ல வந்து அதிகரிக்கும்போது இந்தியன் மார்க்கெட்ட வந்து அது அஃபெக்ட் பண்ணும்? ஒரு துபாய்க்கு மேல ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹோமர்ஸ் கால்வாய் ம். மாதிரி வரும்னு வச்சுக்கோங்க கடல்ல. அது வழியா தான் ம். உலகத்துல இருக்கிற கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த கச்சா எண்ணெய்ல ஒரு 25% கச்சா எண்ணெய் அது வழியா தான் உலகத்துக்கு ம். வருது. அந்த இடத்துல ம். ஈரான் என்ன பண்ணிடுவாங்க, இது வழியா கச்சா எண்ணெய் எதுவும் போகக்கூடாது. அப்படி ஏதாவது கச்சா எண்ணெய் இது வழியா ம். போச்சுன்னா நாங்க அந்த கப்பலை தாக்குவோம். ஏன்னா அந்த ஓகே. நீரிணையில ஒரு கரையில இருக்கிறது ஈரான். அந்த கரையில அவங்க மிசைல்ஸ், ம். ட்ரோன்ஸ் எல்லாம் வச்சுன்னு இந்த நீரிணை வழியா எந்த கச்சா எண்ணெய் கப்பல் போனாலும் அதை நாங்க அடிச்சு நொறுக்குவோம் அப்படின்னு மிரட்டுவாங்க. இது ஏற்கனவே போன ம். வருஷமே ஒரு இந்தியாவை நோக்கி வந்த ஒரு கச்சா எண்ணெய் கப்பலை தாக்கி இருக்கிறாங்க. கச்சா எண்ணெய் சரி. ஏற்றி கொண்டு வந்த கப்பல் வந்து இஸ்ரேல்ல ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட கப்பல். சோ அதுக்காக அந்த கப்பல் ம். அடிச்சிருக்கிறாங்க. நம்முடைய ராணுவ கப்பல் போய் கொஞ்சம் பாதுகாப்பு ம். கொடுத்து அதை கூட்டுன்னு வந்தாங்க. சோ ம். அந்த ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹோமர்ஸ் அப்படின்ற அந்த நீரிணையை வந்து கம்ப்ளீட்டா வந்து ஈரான் வந்து கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க. அது வழியா கச்சா எண்ணெய் வெளியே ம். அனுப்ப மாட்டாங்க. இதுதான் 1980லயும் பண்ணாங்க. ம். சோ இப்போ என்ன ம். ம். நடக்கும்னா, இந்தியாவுக்கு தேவையான கச்சா எண்ணெய் 80% கச்சா எண்ணெய் அது வழியா தான் வருது. உலகத்துக்கு தேவையான கச்சா சரி. எண்ணெய் 25% கச்சா எண்ணெய் அது வழியா தான் வருது. அது வழியா இப்ப கச்சா எண்ணெய் ம். வரலன்னா உலகம் முழுக்க கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு வரும். இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கூடிய விரைவில் இந்த போர் வந்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அல்லது ம். இதுல வந்து ஈரான் இந்த போர்ல தோற்றுவிட்டு அதனாலேயே இந்த போர் நிறுத்தம் வரலாம். ஸோ 2 வகையில இந்த போர் நிறுத்தம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, புரியுது. உலக சந்தையில வந்து கச்சா எண்ணெய் கிட்டத்தட்ட 10% மேல ஏற்றம் கண்டிருக்கு. இது வந்து தொடரும். ம். இந்த பிரச்சனை ஈரான் பிரச்சனை முடியிற வரைக்கும் ம். கச்சா எண்ணெய் வந்து விலை வந்து இறங்குறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. இன்னுமே ஏறினாலும் ஏறுறதுக்கு ம். வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதான் சார். எந்த பாயிண்ட்ல வந்து அது இந்தியன் மார்க்கெட்ட இன்னும் பயங்கரமா அஃபெக்ட் பண்ணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு பிரைஸ் பாயிண்ட் இருக்கும்ல. இந்த ஒரு ஒரு அதுக்குன்னு ஒரு உச்சபட்ச நிலை இருக்கும்ல. இந்த நிலை அலையும்போது இன்னும் வந்துட்டு இது பெரிய அஃபெக்ட் பண்ணும் இந்தியன் மார்க்கெட்ட அப்படிங்கிறப்ப எப்பன்னு எடுத்துக்கலாம் அத? இல்ல அப்படி ஒரு பாயிண்ட்லாம் நம்ம சொல்ல முடியாதுங்க. இப்ப $100 தான்னா விலை இறங்கிடும். $99 இருந்தா ம். விலை இறங்காதுன்றது லாஜிக் கிடையாது. அதிகபட்சமா இறங்கி இருக்கிறது பார்த்தீங்கன்னா, எல்லாம் வந்து வாகனத்துறை. காரணம் என்னன்னா, கச்சா எண்ணெய் விலை ஏறினால் பெட்ரோல் ம். விலை ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெட்ரோல் விலை ஏறுச்சுனால் வாகனங்கள் ம். வாங்குறது கொஞ்சம் குறைப்பாங்க. ஆனா இந்த கச்சா எண்ணெய் தொடர்ந்து ம். ஏறிக்கினே இருந்தால், அப்ப என்ன நடக்கும்னா, பெட்ரோல் விலை ஏறுச்சுனால் அந்த காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷனும் அதிகமாகும். அதனால எல்லா பொருட்களுடைய விலையும் ஏறும். அப்ப எல்லா பொருட்களுடைய விலை ஏறும்போது விலைவாசி ஏற்றம் அதிகமா இருக்கும். பட் இந்த பயத்தினால எல்லா பங்குகளும் விழறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த சண்டை வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. இது கிட்டத்தட்ட 1 மாதங்களுக்கு ஓகே. நீடிக்கும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். சார் இப்போ தங்கம், வெள்ளி விலை வந்து இது ஆல்ரெடி வந்துட்டு அது வந்து பயங்கர வால்டைல தான் இருந்தது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இது போர் நின்னா மட்டும்தான் மீண்டும் வந்துட்டு நார்மலான ஒரு பிரைஸ் ரேஞ்சுக்கு போகுமா தங்கம், வெள்ளி? எங்க போர் நடந்தாலுமே தங்கத்தோட விலை முதல்ல ஏறிடும். ஏற்கனவே ஒரு தடவை ஈரானுடைய கரன்சி ஒரே நாள்ல 10 மடங்கு மதிப்பு இழந்தது. நீங்க யோசனை பண்ணி பாருங்க. இப்ப ம். நம்ம ஒரு டாலருக்கு $90 ம். இப்போ. ம். ஒரு தோராயமா சொல்றேன். நாளைக்கு ம். எழுந்து பாக்குறீங்க அது ஒரு டாலருக்கு $900 அப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். என்ன ஆகும் உங்க நிலைமை? நம்ம எல்லாமே வந்து இறக்குமதி தானே பண்றோம். கச்சா எண்ணெய் இறக்குமதி புரியுது. பண்றோம். டாலர்ல தான் பே பண்ணணும். நிச்சயமா. இப்போ கச்சா எண்ணெய் வந்து $100ன்னு வச்சுங்களேன்.
100 × 90 ரூபாய் கொடுத்தா போதும். நாளையில இருந்து நீங்க 100 × 900 ரூபாய் ம். கொடுக்கணும். அப்போ உங்களுக்கு எல்லா விலையுமே வந்து 10 மடங்கு ஏறிடும். எக்ஸ்ட்ரீம். அப்ப என்ன ஆகும்? ம். தங்கத்தோட விலையும் 10 மடங்கு ஏறிடும். நீங்க நல்லா ம். யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நைட்டு போய் தூங்குறீங்க. நாளைக்கு காலையில எழுந்து பார்த்தீங்கன்னா, உங்க தங்கத்தோட மதிப்பு 10 மடங்கு ஏறி போச்சு. இது நடந்தது. இல்ல யாருமே இத விரும்ப மாட்டாங்க. Yeah. ஓ! ஈரான்ல ஓகே. ஈரான்ல அது நடந்தது. அதாவது உலக அளவுல தங்க விலை ஈரான்ல ஏறல. நடந்தது. ம். அப்போ நீங்க ம். யோசனை பண்ணி பாருங்க. ஓகே, ஓகே. அந்த நாட்டுல இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு போர் சூழல் இருக்கு. நமக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை இருக்குது. போர் சூழல் இருக்கு. எப்போ வேணாலும் போர் வரலாம். நம்ம நாட்டுல பொருளாதார பிரச்சனை வரலாம். நம்ம எது கையில காசா வச்சிருக்கிறது? இத தங்கமா மாத்தி வச்சிருப்போம்னு தங்கமா மாத்தி வச்சிருந்தாங்கன்னா, அவங்க எல்லாம் 10 மடங்கு லாபம் சம்பாரிச்சிருப்பாங்க. அதனால தான் இந்த ம். மாரி ஒரு போர் சூழல்கள் எல்லாம் வந்து தங்கத்தோட விலை அதிகமாவறதுக்கு இதுதான் காரணம். இந்த மாரி போர்ச்சூழல் இருக்கும்போது, நம்ம இந்தியன் மார்க்கெட்ல இருந்து வந்துட்டு வெளிநாட்டு முதலீடுகள் வெளியேற வாய்ப்பு இருக்கிறதா? அதை எப்படி பார்க்கலாம் சார் அத நம்ம? இல்ல வெளிநாட்டு முதலீடுகள் வந்து இந்த ஈரான் போர்னாலயோ இல்ல. பொதுவாவே அவங்க வெளிய போயிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா வந்து வெளிநாட்டு ஆன்சர் முதலீட்டாளர்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆமா. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து இந்திய பங்குச்சந்தை மேல ஆர்வம் காமிக்கல. இதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. 1 மத்திய அரசாங்கத்தினுடைய வரி கொள்கைகள் சொல்லலாம். 2வது பொதுவாவே நம்முடைய மார்க்கெட் வந்து ஒரு பிரீமியம் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். எப்பவுமே வந்து விலை வந்து கொஞ்சம் கூடுதலா இருக்கும். ஸோ இப்ப என்ன நினைக்கிறாங்க, அந்த பிரீமியம் கொடுத்து வாங்குற அளவுக்கு இந்திய பொருளாதாரத்துல ஒண்ணும் இல்ல. போக போக இந்த பொருளாதாரம் வந்து ஒரு மற்ற நாடுகள் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு அந்த பிரீமியம் வந்து கன்ட்ராக்ஷன் ஆகுது. 2018ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி அப்படிங்கிற அளவுக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பங்குகளை இங்க வித்திருக்கிறாங்க. கடந்த 2 வருஷத்துல மட்டுமே கிட்டத்தட்ட 6,10,000 கோடின்ற அளவுக்கு வித்திருக்கிறாங்க. இல்ல ஈக்விட்டிஸ பொறுத்தவரைக்கும் ஷார்ட் டெர்ம் கரெக்ஷன்ஸ் எதுவும் இருக்குமா? அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எழுந்திருக்கு இல்லையா? அதை எப்படி பார்க்கலாம்னு நினைக்கிறீங்க? இது வந்து ஆல்ரெடி ஷார்ட் டெர்ம் கரெக்ஷன்ல தாங்க இருக்குது. நான் வந்து பல ம். பேட்டிகள்ல சொல்லியிருக்கேன். நம்ம வந்து 2024ஆம் ம். ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒரு புதிய உச்சத்தை தொட்டோம். நிஃப்டில 26,300 அப்படிங்கிற ஒரு ம். உச்சத்தை தொட்டோம். ம். அன்னைக்கு தேதியில இருந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த 5 ஆண்டு காலத்துக்கு பங்குச் சந்தையில வருகின்ற ரிட்டர்ன் வந்து ஒரு வங்கியில வைப்பு நிதியில வச்சீங்கன்னா என்ன ரிட்டர்ன் வருமோ அந்த ரிட்டர்ன் கூட வராது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. என்னுடைய கருத்து தவறாக ம். போனால் மகிழ்ச்சி அடைகிற முதல் ஆளா நானா தான் இருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐடியா இருக்கட்டும், இல்ல வந்து இந்தியன் மார்க்கெட்ல வந்து டிஃபென்ஸ் செக்டர் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே இருக்குங்கிற மாதிரி தான் தோணுது இப்போ வரைக்கும். எப்படி எடுத்துக்கலாம் சார்? எந்த செக்டர் வந்து இந்த அஃபெக்ட் ஆகும் இந்த போர்னால அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பொதுவா வந்து இந்த மாதிரி போர் சூழல்கள் வரும்போது டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட ஸ்டாக்ஸ் வந்து விலை ஏறும். ஆனா இப்ப இங்க நடக்கிற ம். போர் நமக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்கிற போரா இருந்தா இந்த லாஜிக் ஒர்க் அவுட் ஆகும். ம். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை நடந்ததுன்னு ம். வச்சுக்கோங்களேன். நம்ம ஈரானுக்கும் ஆயுதம் சப்ளை பண்றது இல்ல, அமெரிக்காவுக்கும் நம்ம ம். ஆயுதம் சப்ளை பண்றது இல்ல. அதனால அந்த லாஜிக்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. கடந்த 1 ஆண்டு காலம் அல்லது ம். 1.5 ஆண்டு காலமா பாத்தீங்கன்னா, நம்முடைய பங்குச்சந்தையில பேங்கிங் செக்டர் ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் குறிப்பா வந்து பப்ளிக் செக்டர் ம். பேங்க்ஸ். ம். 2வது வந்து ம். ம். வாகனத்துறை. நானே ஒரு ம். ஜோக்கா சொல்லுவேன். நீங்க வந்து விஜய் ஃபேனா அப்படின்ட்டு. ஏன்னா விஜய் வந்து வீல ஆரம்பிக்கும். அதே போல வாகனத்துறையும் வீல ஆரம்பிக்கும். வங்கித்துறையும் வீல தான் ஆரம்பிக்கும். அதனால இந்த வாகனத்துறையும் ஓகே. வங்கித்துறையும் மட்டும்தான் இப்போதைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. மற்றபடி இந்த ஓகே. நேரத்துல ஓகே. பங்குச்சந்தைக்கு வரவங்க அதீதமான எதிர்பார்ப்போடு வரக்கூடாது. ஏன்னா இங்க வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஓகே. பிக்ஸட் டெபாசிட் ரிட்டர்ன் கூட இங்க கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது அப்படிங்கிற சூழ்நிலை தான் இங்க நிலவுது. அதனால பங்குச்சந்தைக்கு வரவங்க எதிர்பார்ப்புகளை ம். குறைச்சின்னு வந்தாங்கன்னா நல்லது. ஸோ நம்ம இந்திய பங்குச்சந்தை ஓகே சார். பட் யூஎஸ் மார்க்கெட்லேயும் இன்வெஸ்டர்ஸ் இங்கே நிறைய இருக்கிறாங்க நம்ம நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறதுனால இந்த மார்க்கெட் இஸ் ப்ளீடிங் அப்படிங்கிற வார்த்தையை அதிகமாக பார்க்க முடியுது. ஸோ அப்படிங்கிறப்ப அங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற விஷயம் என்ன? யுஎஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது இட்ஸ் அ மதர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்துல இருக்கிற நம்பர் 1 மார்க்கெட். ம். அந்த மார்க்கெட் நல்லா இருந்தா தான் மற்ற மார்க்கெட்டுகள் நல்லா இருக்கும். அங்கேயுமே ம். பாத்தீங்கன்னா ஒரு கடந்த 6 மாதங்களாக அது வந்து கன்சாலிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ம். அமெரிக்கால இருக்கிற ம். டாப் 500 கம்பெனிகளுடைய வெயிட்டட் ஆவரேஜ் பிரைஸ். அது வந்து ஒரு கன்சாலிடேஷன் மோட்ல தான் இருக்குது. ம். ஏன்னா இப்போ உலக அளவுலயும் பாத்தீங்கன்னா ம். நிறைய இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபியரு. ம். அதனால அமெரிக்க பங்கு சந்தையுமே ம். பாத்தீங்கன்னா, ஆனா என்னன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. நீங்க அமெரிக்கால பணத்தை வங்கியில வைப்பு நிதியில வச்சீங்கன்னா ஒரு 2% அல்லது 3% வட்டி கிடைக்கும். நீங்க அங்க பங்கு சந்தையில ம். முதலீடு பண்ணிட்டு ஒரு 5% ரிட்டர்ன் வந்துன்னா ஸ்டில் வந்து நீங்க எஃப்டி ரிட்டர்னை விட அதிகமான ரிட்டர்ன் வருது உங்களுக்கு.
ஆனா அதே 5% ரிட்டர்ன் உங்களுக்கு இந்தியால வந்ததுன்னா நீங்க சந்தோஷப்பட முடியாது. ஏன்னா இங்க பேங்க்ல வந்து எஃப்டில வந்து 7-8% வட்டி கிடைக்குது. ஸோ அதனால அமெரிக்க பங்குச் சந்தைகள் நல்லா தான் இருக்கும். பெருசா எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனாலும் அவங்க பங்குச் சந்தையில ஒரு 5-6% வந்தாலே அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா இந்தியால நம்ம அந்த மாரி இருக்க முடியாது. நம்மள எப்பவுமே வந்து ஒரு நாய் தொரத்திக்கின்னு இருக்குது. அந்த நாய விட நம்ம வந்து வேகமா ஓடணும். அப்படி வேகமா ஓடலன்னா, அந்த நாய் நம்மள கடிச்சிரும். ஸோ இந்த பொருளாதாரத்துல அந்த நம்மள தொரத்துற நாய் எதுன்னு கேட்டீங்கன்னா, இன்ஃப்ளேஷன். ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற நாய் நம்மள தொரத்திக்கின்னு இருக்கு. இந்தியால பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷன் வந்து சராசரியா ஒரு 6லேருந்து 8% வரைக்கும் இருக்கும். அதனால நீங்க பொருளாதாரத்துல நீங்க பொருள ஈட்டும்பொழுது, அத விட அதிகமான ரிட்டர்ன் வரணும். அப்பதான் அது லாபம். ஆனா அமெரிக்கால பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷன்ல பார்த்தீங்கன்னா 2 அல்லது 2.5% தான் இருக்கும். 5% வந்தாலே நீங்க அங்க வந்து இன்ஃப்ளேஷன பீட் பண்ணிடுறீங்க. 2வது அவங்களுக்கு வந்து கரன்சி டிப்ரிசியேஷன் ஆகாது. ரூ. 82 உங்ககிட்ட இருந்ததுன்னா, அத நீங்க குடுத்து $1 வாங்கியிருப்பீங்க. அது ஒரே அந்த $1 இருந்தாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அந்த $1 மதிப்பு ரூ. 91 ஆயிடுச்சு. அப்ப உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12% ரிட்டர்ன் வந்துருச்சு உங்களுக்கு. அமெரிக்க பங்குச் சந்தை ரூ. 1 கூட ரிட்டர்ன் குடுக்காமயே உங்களுக்கு 12% ரிட்டர்ன் வந்துடுச்சு. ஏன்னா கரன்சி டிப்ரிசியேஷன். ஸோ இந்த பதற்றம் இப்படியே நீடிக்கிற அது 1 மாசத்துல முடிஞ்சிரும்னு அப்படி ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாருங்கிறத நீங்க சொல்றீங்க. ஸோ தாண்டி இந்த பதற்றம் நீடித்துட்டே இருக்கிற பட்சத்துல மார்க்கெட் வந்து இன்னும் வாலட்டைலா ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போ ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் ஓகே. வார் போயின்னு தானே அது 3 வருஷமா வார் போயின்னு தானே இருக்கு. ஆமா. அத பத்தி நம்ம எதனா பேசணுமா? ம், ம், ம். பேசல. இல்ல. ஏன்னா அது பழகி போச்சு. ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இருக்கிற சண்டையினால உலக அளவுல கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு வரல. ம். அந்த ஒரு ஆபத்து தான் இப்ப இங்க வந்து ஈரான்ல இருக்குது. நிச்சயமா சார், நிச்சயமா சார். ஸோ தொடர்ந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்தடுத்த நேர்காணல்ல. ஸோ சேஃபா இருங்க சார். ரொம்ப நன்றி உங்களோட நேர்காணலுக்கு. நன்றி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். வெஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand.